முன்னால நான் வந்து டெல்லியில் சந்திக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிருக்காரு. நான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஜாதி பிரச்சனைக்காக ஒரு காரணம் சொல்கிறாரு. ஜாதி வந்து ஒரு காரணமாக சொல்லி என்னை வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறனால அந்த குழந்தை வேண்டான்னு சொல்கிறாரு. கொலை மிரட்டல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து என்னை வந்து எனக்கு டிஎஸ்பியே சொன்னார், இந்த மாதிரி அவங்க என்னை கொல்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. திருமாவளவன் அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளி இப்போதுதான் பிரச்சனை ஓய்ந்துள்ள நிலையில் அடுத்த கற்பழிப்பு புகார் இப்போது எழுந்துள்ளது. திருமாவளவன் எம்பி ஆகி டெல்லி செல்லும்போது வன்னி அரசால் அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் இந்த கவிதா. இரண்டாம் கட்ட தலைவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, ஆனால் அந்த விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் எதுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள். ஒவ்வொரு கட்சியும் இரண்டாம் கட்ட தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவது, தலைவருக்கு பதிலாக அறிக்கை விடுவது, இதற்கு தான் இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்த்து வைத்திருப்பார்கள் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள். ஆனால் இந்த விசிகா நாம் தமிழர் கட்சிகளில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுவாங்க போலுக்கு. அங்கே அண்ணங்கள் எங்கே போயிட்டு வராங்களோ அங்கே போய் கழுவி விடுறது அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வேலை. நாம் தமிழர் கட்சி சீமான் போயிட்டு விஜயலட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வந்தார்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் போய் நேராக விஜயலட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வீட்டை கழுவி விட்டுட்டு அந்த மாட்டை செட்டில்மெண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டு வர வேண்டியது இந்த சாட்டை துரைமுருகனுடைய வேலை. அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவராக சாட்டை துரைமுருகன் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் இப்போ விசிகாவிலையும் ரெண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறவர் வன்னியரசு. அவர் தான் திருமாவளவன் எங்கே போயிட்டு வந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே குரல் கொடுக்குறதுல வன்னியரசு தான் முதன்மையாக நிற்பார். அந்த வேலையை தான் இந்த இதுக்கும் செஞ்சுருக்காரு. கவிதா மேட்டர்லேயும் வன்னியரசு தான் கொலை மிரட்டல் விடுவது, செட்டில்மெண்ட் பண்ணுவது போன்ற எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு, கருகலைப்பு உள்பட. ஒரு விதத்தில் திருமாவளவன் இஸ் கிரேட் தான் சொல்லணும். ஏன்னா நாடக கதையில் அரங்கேறுங்கன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் மட்டும் சொல்லியிருக்கக்கூடாது, சொன்னார். ஆனால் அதை செய்துன்னு காட்டியிருக்காரு. தானே முன்னின்று அந்த நாடக கதையில் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சும் காட்டியிருக்காரு நம்ம திருமாவளவன் அவர்கள். ஏற்கனவே நடிகை மீனா வீட்டுக்கும் திருமாவளவன் சார்பாக தூது போனதாகவும் வன்னியரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அப்போது நடிகை மீனா என்ன சொன்னாரோ என்று தெரியவில்லை, யூட்டன் போட்டு தலை தெறிக்க ஓடி வந்தவர் தான் இந்த வன்னியரசு. விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் மேலே ஏதோ பொதுவாக குற்றச்சாட்டு வைக்கல, அரசியல் காரணங்களுக்காக குற்றச்சாட்டு வைக்கல இப்போது. ஆனால் அதுக்குண்டான புகைப்பட ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்காங்க இந்த கவிதா. நான் திருமாவளவனை 2 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து டெல்லியில் சந்திக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாரு. நான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, நான் வந்து லேண்ட் ஸ்கிராப்பிங்கில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து காதல் நாடகம்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஆனால் ஆமாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் என்னை ஏமாற்றிட்டாரு. இப்போ வந்து ஜாதி பிரச்சனைக்காக ஒரு காரணம் சொல்கிறாரு. ஜாதி வந்து ஒரு காரணமாக சொல்லி என்னை வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறனால அந்த குழந்தை வேண்டான்னு சொல்கிறாரு. நான் வந்து நான் டெல்லியில் பார்த்து அதை பேசி பழகினேங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நட்பாக மாறிச்சு. என் பொண்ணோட பிறந்தநாளுக்கு எல்லாம் வந்தார். டிஜிபி ஆஃபீஸில் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து என்னோட இடத்தையோ இல்லை வந்து நான் வந்து இப்போ தனி மரமாக நான் இருக்கேன். என் குழந்தையும் எனக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கேன். தயவு செய்து எனக்கு வந்து நீதி வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருமாவளவன் உத்தரவு பேரில் தான் அந்த குழந்தையை நான் தத்தெடுத்திருக்கேன், அதனால் அந்த குழந்தைக்கு எனக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் தரப்போ அந்த குழந்தைய இருக்கிறதால தான் எங்களுக்கு நீ வேணாம் என்று சொல்வதாக இவர் புகார் தெரிவித்துள்ளார். அந்த குழந்தையை தத்தெடுக்கும்போது தத்தெடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ற டீட்டெயிலில் திருமாவளவன் என்ற பேரும் கவிதா என்ற பேரும் உள்ளது.